தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. என்ன சொல்கிறாய் வேலம்மை? 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கின்றேன். எனக்கு தெரியாதா கர்ப்ப காலத்தில் என்னென்ன அறிகுறிகள் தென்படும் என்று? வேலம்மாள், உன் வாயில் தேனைத்தான் ஊற்ற வேண்டும். இப்படி ஒரு சந்தோஷமான செய்தியை சொன்னதற்காக எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சியாக இருக்கிறது. முருகப்பா, முருகப்பா, எங்கள் மனக்குறையை போக்கிவிட்டாய். இத்தனை நாட்கள் நாங்கள் பட்ட கஷ்டத்திற்கு ஒரு முடிவு வந்துவிட்டது. நாட்டினை ஆள குட்டி தலைவன் வரப்போகிறான். இச்செய்தி அறிந்தால் ஊரே கொண்டாடும். சரி, நான் வருகிறேன் ஐயா. தத்தை, இனிமேல் தான் நீ கவனமாக இருக்க வேண்டும், சரியா? நீங்களும் இனிமேலாவது எங்கும் வெளியில் செல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதை விட எனக்கு வேறு என்ன பெரிய வேலை இருக்கிறது? சரி, நான் வருகிறேன் ஐயா. இன்னுமா புரியவில்லை? உங்கள் மனைவி கருவுற்றிருப்பதற்கான அறிகுறிதான் அது. நாட்டினை ஆள குட்டி தலைவன் வரப்போகிறான். இச்செய்தி அறிந்தால் ஊரே கொண்டாடும். தத்தை, வாருங்கள். என்ன தத்தை, பிள்ளை கனவு காண்கிறாயா? பிறகு இத்தனை வருடம் இந்த தருணத்திற்காகத்தானே காத்திருந்தேன். கண்களை மூடினாலும் திறந்தாலும் நமக்கு பிறக்கப் போகின்ற குழந்தையை பற்றிய சிந்தனையாகத்தான் இருக்கிறது. அப்படியா? நமக்கு என்ன குழந்தை பிறக்கப் போகிறது என்று நினைக்கிறாய்? இறைவன் தரும் வரம். அது எக்குழந்தையாக இருந்தால்தான் என்ன? என் எண்ணமும் அதுதான் தத்தை. கனவு கண்டேன் என்று கூறினாயே, அதுதான் என்ன குழந்தை என்று உனக்கு முன்பே தெரிந்திருக்குமே என்று பார்த்தேன். ஆண் குழந்தை. ஏன் பெண் குழந்தை உனக்கு வேண்டாமா? நீங்கள் இப்படி கேட்பீர்கள் என்று எனக்கு தெரியும். நீங்கள் தானே அடிக்கடி இக்காட்டினை ஆள, நம் தலைமுறையின் பெயரை காக்க, அனைத்திற்கும் முதலாய் நம் பரம்பரை வில்லை ஒப்படைக்க ஒரு ஆண் பிள்ளை வரமாட்டானா என்று கேட்டீர்கள். ஓ, அதனாலா? ஏன் பெண் பிள்ளை பிறந்தால் அவளிடம் பொறுப்பினை ஒப்படைக்க முடியாதா? அவள் இந்த காட்டை கவனித்துக் கொள்ள மாட்டாளா? உனக்கு பிறக்கப் போகும் மகள் உன்னை போல் வீரமாக இருந்தால் போதுமே. இந்த காட்டையே ஒரு கை பார்த்து விடலாமே. கேலி செய்கிறீர்கள். கேலி செய்யவில்லை. விட்டால் நீயும் வேட்டைக்கு கிளம்பி விடுவாய் போல் இருக்கிறது. பெண்கள் பொதுவாக வேட்டைக்கு செல்வதில்லை என்பதால் தான் வீட்டில் இருக்கிறாய். எனக்கும் வேட்டைக்கு செல்ல ஆசைதான். பார்த்தாயா பார்த்தாயா, உன் வாயாலேயே கூறிவிட்டாய். நான் ஒன்றும் பொய் சொல்லவில்லையே. பிறகு உங்கள் மனைவியான பின்பு வேட்டை ஆசை வராதா என்ன? சரி, நான் கற்றுக் கொடுக்கவா? எனக்கொன்றும் கற்றுத்தர வேண்டாம். நமக்கு பிறக்கப் போகும் பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்கள். வில்வித்தை களத்தில் பயிற்சி பெறும் சிறார்களை காணும் போது நம் பிள்ளை அங்கில்லையே என்று என் நெஞ்சம் வேதனையில் கலங்கும். நம் தலைமுறையில் வில்வித்தையில் அனைவரையும் மிஞ்ச நம் மகன்தான் வர வேண்டும். இந்த காடும் மலையும் அவன் பேரை கேட்டாலே பதற வேண்டும். அவன் வைக்கும் குறி 7 மரங்களை தாண்டி அதற்கப்பால் உள்ள குறியை தகர்க்க வேண்டும். பின் தோல் கொண்ட காட்டு பன்றியினையும் கூர்மழிந்த வாளால் கூட குத்தி கிழித்தெறியும் வலுப்பெற்றவனாக இருக்க வேண்டும். அடர் காட்டிலும் 1000 விலங்குகளும் பகைவர்களும் வந்தாலும் அஞ்சாத நெஞ்சுரம் கொண்டவனாக அவனை வளர்க்க வேண்டும். போதுமா, இல்லை இன்னும் ஏதும் உள்ளதா? சரி, ஆண் பிள்ளை என்றால் இப்படி, பெண் பிள்ளைக்கு ஏதும் பட்டியல் உண்டா? அதற்கும் உள்ளது தத்தை. போதும் போதும், பெண் பிள்ளை என்றால் நான் கவனித்துக் கொள்கிறேன். பிறகு உங்களைப் போல் கத்தி, வில், அம்பு, ரத்தம், வேட்டை என்று மாகாளி போல் வளர்ந்து விடுவாள். அது நல்லதுதானே. அப்போதுதான் மற்ற கூட்டத்தாருக்கு நம் மீது பயம் இருக்கும். பெண்ணை பார்த்தால் பயம் மட்டும் வரக்கூடாது. பாசமும் நேசமும் பரிவும் பற்றும் அமைதியும் வர வேண்டும். மொத்தத்தில் உன்னை போல் இருக்க வேண்டும், அப்படித்தானே? குழந்தை பிறக்கப் போகின்றது என்றதும் தங்களிடம் இத்தனை நாள் புதைந்திருந்த நகைப்பான பேச்சுக்கள் எல்லாம் வெளிப்படுகிறது போல. இல்லை தத்தை, பல நாளாய் நான் அடைந்த மனவேதனை மழையே காணாத கட்டாந்தரை எப்படி ஒரு நீர்த்துளியை வேகமாக உறிஞ்சு கொள்ளுமோ அப்படித்தான் இந்த கணம்
இந்த உலகில் உள்ள எல்லா இன்பங்களையும் உறிஞ்சி என் மனம் மகிழ்ச்சியில் திளைக்கிறது. உங்களிடம் இது போன்ற மகிழ்ச்சியைத்தான் நான் எப்பொழுதும் எதிர்பார்ப்பது. ம். சோலை, இப்படி நடந்து விட்டதே. இடும்பா, உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகிறது. நாகனுடைய மனைவி கருவுற்றிருக்கும் செய்தியை அறிந்துதானே இப்படி பதறுகிறாய்? இதை பற்றி உனக்கு கவலை இல்லையா? கவலை அடைந்தால் தீர்வு கிடைத்து விடுமா? காட்டிற்கு தலைவன் ஆகிவிடலாம் என்று நினைத்தோம். அதற்கு பங்கம் நேர்ந்து விட்டதே. உன்னை போல் என்னால் இது போன்ற சூழ்நிலையில் மனதிடத்துடன் இருக்க முடியாது. இடும்பா, ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அதற்கான வழியை யோசிக்க வேண்டும். நாம் தலைவனாவதற்கு என்ன வழி இருக்க போகிறது? அதற்குத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். நாகனுக்கு பெண் குழந்தை பிறந்தால் நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும் அல்லவா? அது சரிதான். ஆண் குழந்தை பிறந்து விட்டால் சூழ்ச்சியை கையாள வேண்டும் இடும்பா. சூழ்ச்சியா? ஆமாம் இடும்பா, நாம் எந்த காரியமும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அவன் நம் பங்காளி சூலை. இருக்கட்டும், அதனால என்ன? நீ ஏடாகூடமாக ஏதாவது செய்ய அது நாகனுக்கு தெரிந்து விட்டால் என்ன ஆகும் என்று யோசித்தாயா? முதலில் குழந்தை பிறக்கட்டும், எப்படி தந்திரத்தை பயன்படுத்தலாம் என்று பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இடும்பா, கல்லறிந்து விட்டு யாரிடமாவது உளறினாய்? மாட்டேன் மாட்டேன், உளர மாட்டேன். நீ பேசும் பேச்சிலிருந்தே நீ எதை வேண்டுமானாலும் செய்வாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். என்னை அறியாமல் உன்னிடத்தில் தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடு சூலை. என்னை பழிவாங்கி விடாதே. இப்போது வரைக்கும் அது போன்ற எண்ணமில்லை. நீ கவலைப்படாதே. சரி, போகலாம். அடடே, வைத்தியரா? பாருங்கள் வைத்தியரே. தத்தை, தத்தை. ஐயா, மன்னிக்கவும். பக்கத்து காட்டிற்கு வைத்தியம் பார்க்க சென்றிருந்தேன். ஏதோ பாம்பு கடித்ததாக கூறினார்களே? ஆமாம் ஐயா, காட்டிற்குள் கர்நாகம் தீண்டி விட்டது. ஆள் பிழைத்து விட்டானா இல்லையா? காலை வரை போராடியதில் பாசானங்களை கொடுத்து ஒரு வழியாக உயிரை மீட்டி விட்டேன். ஆனால் எழுந்து வேட்டைக்கு செல்ல சில நாட்களாகும். ஊருக்குள் நுழைந்ததும் விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீர்களே? அறிந்தேன் ஐயா. எனக்கு மிக்க ஆனந்தம். நம் காட்டிற்கு உங்களை தொடர்ந்து ஆட்சி உரிய ஒரு வாரிசு வருவதை அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். மூன்றாம் மனிதராகிய உங்களுக்கே இவ்வளவு மகிழ்ச்சி என்றால் என் மனக்கொண்டாட்டத்திற்கு கேட்கவா வேண்டும்? நாங்கள் அடைந்த வேதனைகளுக்கும் வேண்டிய வேண்டுதலுக்கும் இப்பொழுதுதான் முடிவு வந்துள்ளது. நிச்சயம் தாயே. குழந்தை நலமுடன் பிறக்க என்ன மருத்துவ முறைகளோ அதை நீயே பார்த்து சொல் வைத்தியா. நிச்சயம் ஐயா. உங்கள் கையை காட்டுங்கள். கையை கொடுங்கள்.
என்ன வைத்தியா, எதுவும் பேசாமல் யோசனையில் இருந்தால் என்ன அர்த்தம்? தாகம் எடுக்கிறது, பருக நீர் வேண்டும். தத்தை, ஒன்றுமில்லை, அதை எப்படி கூறுவதென்று தெரியவில்லை. என்ன விஷயம் என்று தயங்காமல் கூறு. நான் கூறிவிடுவேன், ஆனால் அதை தாங்கும் சக்தி உங்களுக்கு இருக்கிறதா என்றுதான் தெரியவில்லை. என்ன கூறுகிறாய் வைத்தியா? சுற்றி வளைக்காமல் விஷயத்திற்கு வா. என்னை மன்னியுங்கள் ஐயா. எதற்காக? தங்கள் மனைவி சாதாரண நிலையில் தான் இருக்கிறார். கருவுண்டானதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. என்ன கூறுகிறாய் வைத்தியா? நன்றாக பார்த்து சொல். நான் நன்றாக பார்த்துதான் கூறுகிறேன் ஐயா. கரு உண்டாகவில்லை. வைத்தியரே, குழந்தை பேருக்கான அறிகுறிகள் தென்பட்டதே. அது ஏதோ உணவு முறையில் ஏற்பட்ட சிக்கல் தானே தவிர வேறொன்றும் இல்லை. உங்களுக்கு எப்படி சமாதானம் கூறுவதென்றே தெரியவில்லை. தத்தை, நான் கூறப்போகும் மற்றொரு செய்தியையும் நீங்கள் தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். என்ன வைத்தியா? அம்மாவின் கருப்பையில் ஏதோ பிரச்சனை உள்ளது. அதனால் அதனால் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்குரிய வாய்ப்பே இல்லை. என்ன வைத்தியா சொல்கிறாய்? மன்னியுங்கள், இதை கூறி தங்களை காயப்படுத்த வேண்டும் என்பதில்லை. ஒரு மருத்துவனாய் இதை கூறுவது என் கடமை. அதனால்தான் கூறினேன். நீ கூறுவதில் தவறில்லை வைத்தியா. நான் செய்த முன்வினை பயன் இப்படி என்னை காயப்படுத்துகிறது. ஏன் இப்படி கூறுகின்றீர்கள்? ஐயா, நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். மருத்துவம் பாதி மந்திரம் மீதி என்பார்கள். அவ்வழியே மருத்துவ ரீதியில் உங்களுக்கு குழந்தை பேர் இல்லை. இறைவனை தொழுங்கள். இவ்வுலகில் எவ்வளவோ அதிசயங்கள் இப்பரம்பொருளால் நிகழ்த்தப்படுகிறது. அப்படி இருக்க உங்களுடைய வாழ்விலும் நிச்சயம் ஒரு அதிசயத்தை அந்த இறைவன் நிகழ்த்துவான். அது எப்படி மருத்துவா? இயற்கையில் இல்லை என்ற ஆணு பின்பு மனம் தளராதீர்கள். இறைவனின் பாதங்களை கெஞ்சி கூத்தாடுங்கள். நல்லோர்களுக்கு அந்த இறைவன் வேண்டுகோளுக்கு செவிசாய்ப்பான். எனக்கு தெரிந்த வழிகளை நான் கூறிவிட்டேன் ஐயா. மலையப்பா, நீதான் இவர்களுக்கு நல்ல வழியை காட்ட வேண்டும். நான் வருகிறேன் ஐயா. என்ன சூலை, சிரித்துக் கொண்டிருக்கிறாய்? நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீ மகிழ்ச்சி தானே? நான் இப்பொழுதுதான் நிம்மதியாக இருக்கிறேன். இடும்பா, இதை விட பெரிய மகிழ்ச்சி காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த காட்டுக்கே தலைவனாக போகிறோம். நாகனுக்கு அடிமையாகவே வாழ்கிறோம் என்று என்னை நானே திட்டிக் கொள்வேன். நாகன் வேறு, நான் சரியாக பணியாற்றவில்லை என்று திட்டுவான். அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது. இனி நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான். ஆமாம், இது நாள் வரை நாகனுக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா என்று நாம் அச்சத்தோடு இருந்தோம். இப்பொழுது காற்று நம் பக்கம் வீச ஆரம்பித்து விட்டது. இனிதான் நாகனுக்கு குழந்தையை பிறக்கப் போவதில்லையே. இனிமேல் நாகன் மன உளைச்சலுக்கு ஆளாகி நம் விஷயத்தில் கவனமே செலுத்த மாட்டான். ஆமாம், சில நாட்களில் நாகனே வேதனையில் தலைவர் பகுதியில் இருந்து விலகிவிடுவான். பின்பு இந்த காட்டிற்கு நாம் சொல்வதுதான் சட்டம். இடும்பா, நாம் இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன சூலை? மானன். அவனா? அவன் பேரை கேட்டாலே எனக்கு ஆத்திரமாக வருகிறது.
எனக்கும் அதே நிலைதான். இதற்கு முன்னால் நான் செய்த சிறிய தவறுக்கு பங்காளி என்று கூட பார்க்காமல் காவல் தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கி மாணனை நியமித்து விட்டான். ஆமாம் சுலை, மானனும் நமக்கு என்றுமே தொல்லைதான். அவனுக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டால் நிம்மதியாக இருக்கும். அவனுக்கும் ஒரு திட்டத்தை தீட்டுவோம். சுலை, நாம் திட்டம் தீட்டினாலே போதும், செயல்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அது தானே நடந்துவிடும். நாகனுக்கு குழந்தை பிறக்காமல் இருந்தால் நல்லதென்று நினைத்தோம். அதன்படியே நடந்துவிட்டது. அதனால் தானே இவ்வாறு கூறுகிறாய். இடும்பா, இப்போதிலிருந்தே மக்களை நம் கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நாகன் மன உளைச்சலில் தலைவர் பதவி விலகிவிட்டால் அவனை நமக்கு அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும். சூலை, பகலில் நரியின் ஊளை சத்தம் கேட்கிறதே. நம் எண்ணமெல்லாம் நிறைவேறப் போகிறது. அதற்குரிய அறிகுறிதான் இது. சூலை, இந்த மகிழ்ச்சியான செய்தியை கள்ள அறிந்து கொண்டே கொண்டாடுவோமா? தத்தை, ஏன் இருட்டில் அமர்ந்திருக்கிறாய்? தத்தை, கண்ணீர் விட்டு இருக்கும் மனவேதனையை ஏன் அதிகப்படுத்திக் கொள்கிறாய்? இப்படி ஒரு செய்தியை அறிந்த பின் எப்படி கண்ணீர் விடாமல் இருக்க முடியும்? இப்படி வேதனை மேல் வேதனை கொண்டால் உன் உடல் நலம் என்ன ஆவது? நமக்கு குழந்தை பேறு இல்லை என்பதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? கவலைதான் தத்தை. என்னை கட்டுப்படுத்திக் கொண்டுதான் உனக்கு சமாதானம் கூறுகிறேன். நேற்று இரவு இந்த இடத்தில் நமக்கு பிறக்க போகும் பிள்ளையை பற்றி நான் கண்ட கனவும், நீங்கள் அவனை எப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று கொண்டிருந்த ஆசையும், அதை பற்றி பேசிய வார்த்தைகள் காற்றெல்லாம் நிரம்பி என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த ஓசை அடங்குவதற்குள் நமக்கு குழந்தை பேரே இல்லை என்று மருத்துவர் கூறி சென்றது. என்ன தத்தை செய்வது? கூர் வாள் போல் பேரிடி என் நெஞ்சில் இறங்கியது போல் இருந்தது அவர் கூறிய வார்த்தை. ஆயுதமின்றி இருக்கையில் அடிப்பட்ட வேங்கை வெறிகொண்டு தாக்க என் முன் பாய்கையில் கூட என் மனம் பதற்றம் அடைந்ததில்லை. ஆனால் இந்த செய்தி வெயில் கரையும் பனி போல் என்னை சிறுக சிறுக கரைக்கிறது. நாம் யாருக்கு எந்த தீங்கு செய்தோம்? நமக்கு ஏன் இந்த நிலை? நீ செய்யவில்லை தத்தை, நான் செய்த பாவம்தான் உன்னையும் சேர்த்து காயப்படுத்துகிறது. ஊரில் உள்ளோருக்கெல்லாம் உதவும் நல்லுள்ளம் கொண்டவர் நீங்கள். வேட்டையில் அரக்க குணம் கொண்டாலும் உறவுகளிடம் இரக்க மனம் கொண்டவர் அல்லவா நீங்கள்? அப்படி இருக்க உங்கள் மீது எந்த கோபமும் இறைவனிடம் இருக்காது. என் அப்பன் முருகன் இதுதான் என் விதி என்று தீர்மானித்து விட்டானா? அப்படி இருக்காது. அந்த முருகன் நம்மை எப்போதும் கைவிட மாட்டார். இனி கைவிட என்ன இருக்கிறது தத்தை? என் உள்ளம் எங்கும் இன்பம் திளைத்திருக்க, தேன் வண்டுகள் ரீங்காரம் என் காதில் நிறைந்திருக்க, பூங்குழலின் வாசம் என் சுவாசம் முழுதும் நிரம்பி இருந்த தருணம், கல்பட்ட குளம் போல் கலைந்து சிதறியதை காணும் போது எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் சிதறிவிட்டது. அப்படி கூறாதீர்கள்.